அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ஆர்.எஸ். கிருஷ்ணன் பேசுகிறேன். வாழ்க வளமுடன். இந்தியாவிலும் ஸ்ரீலங்காவிலும் மலேசியாவிலிருந்தும் கேட்டு பயன்பெறும் வாசகர்களே, எனது கிருஷ்ணன் லைஃப் ஸ்டைல் சேனலை பார்க்கின்ற நீங்கள் அனைவரும் உங்கள் கமெண்ட்டை பதிவு செய்யுங்கள். இந்த தொடர் பிடித்துள்ளதா எனவும் உங்கள் சந்தேகங்களையும் கேட்கலாம். இந்த தொடரை அடுத்து நாம் நம்மிடையே இருக்கும் சில பொருட்கள், தாவரங்களை கொண்டு சித்த வைத்திய முறையில் நமக்கு ஏற்படக்கூடிய சில நோய்களை எளிய முறையில் சரி செய்யும் வழிகளை பற்றி கூற இருக்கின்றேன். உங்களுக்கு பிடிக்குமா என்பதை தெரிவியுங்கள். இப்பொழுது நாம் ஆரோக்கிய வாழ்வு பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று 8வது பகுதியாக உணர்ச்சிகள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். உணர்ச்சிகளும் நமது வாழ்க்கையில் நலத்தையும் உடலின் பலத்தையும் பாதிக்கின்றது. கோபத்தையும் பயத்தையும் சோம்பலையும் கவலையையும் பொறாமையையும் பகைமையையும் சந்தேகப்படுதலையும் ஆணவத்தையும் விரக்தியையும் நாம் தவிர்க்க வேண்டும். கோபம் மனதிலே ஆரம்பிக்கிறது. முகம் சிவப்பதும் நாடி நரம்புகள் துடிதுடிப்பதும் நிலை தடுமாறி தாறுமாறாக பேசுவதும் கோபத்தினால் ஏற்படும் விளைவுகளாகும். கோபத்தால் பித்த நீர் அமிலத்தன்மை அடைந்து உடல் அலட்சியினை ஏற்படுத்துகின்றது. கோபத்தால் இரத்த கொதிப்பு ஏற்பட்டு உயிருக்கே ஆபத்து உண்டாக்குகின்றது. தன்னைத்தான் காக்க சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்று தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்லியுள்ளார். சினத்தை தவிர்ப்பதால் வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் ஓங்கும். அடுத்ததாக பயம். பயத்தினால் இதயம் படபடக்கின்றது, உடம்பு நடுங்குகின்றது. சிறுவர்கள் பயமுறுத்தலுக்கு ஆளாகும்போது நடுநடுங்கி நரம்பு தளர்ந்து சிறுநீர் கழிக்கின்றனர். பயம் தசைகளை விரைக்கச் செய்கிறது, உடற்சூட்டை மிகுதியாக்குகிறது. பயம் கொள்ளும் காரணத்தினால் தூக்கமின்மை, அசதி, சோர்வு, நரம்பு தளர்ச்சி ஆகியவைகள் நம் உடலில் ஏற்படுகின்றன. புலி மனிதனை கொல்வதை விட கிளி மனிதனை கொன்றுவிடும். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகெட்ட மனிதரை நினைத்து விட்டால் அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே வஞ்சனை பேய்கள் என்பார், இந்த மரத்தில் என்பார், அந்த குளத்தில் என்பார், துஞ்சுவது முகட்டில் என்பார், மிக துயர்படுவார் எண்ணி பயப்படுவார் என்று முண்டாசு கவிஞர் பாரதியார் கூறியுள்ளார். வானமே இடிந்து நம் தலையில் விழும் என்று சொன்னாலும் நாம் பயங்கொள்ளக்கூடாது, தைரியத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள். அடுத்ததாக சோம்பல். இது அழிவு பாதையில் தான் நம்மை எட்டிச் செல்லும். சோம்பேறியின் மனம் பேய்கள் வேலை செய்யும் தொழிற்சாலை என்று அறிஞர்கள் சொல்லியுள்ளார்கள். சோம்பி திரியேல் என்று ஔவையார் அவர்களும் கூறியுள்ளார்கள். நாம் மீண்டும் நாளைய தொடரில் மற்றவைகளை பற்றி பார்ப்போம். எனது கிருஷ்ணன் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் கொடுத்து நண்பர்களுக்கு உறவினர்களுக்கும் ஷேர் செய்து உங்களது